ரேவா காண்டம் 171 அத்தியாயம். சாண்டிலிக்கும் முனிவர்களுக்கும் இடையிலான உரையாடல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சூலத்தில் ஏற்பட்ட அந்த பிராமணரை காண்பதற்காக நாரதமா முனிவர், தேவலர், ரைபியர், யமன், சாதாதவர், ஆங்கிரசர், வசிஷ்ட முனிவர், ஜமதக்னி, யாக்ஞவல்யர், பிருகஸ்பதி, காஷ்யபர், அத்ரி முனிவர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், அருணிமுனி மற்றும் பாலகில்யர்கள் உள்ளிட்ட முனிவர் கூட்டங்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோருடன் அனைத்து பெரிய முனிவர்களும் நாராயணரிடம் சென்றனர். சிறந்த முனிவர்கள் மாண்டவ்யர் குலத்தில் ஏற்பட்டிருப்பதை கண்டனர். அவர்கள் பிராமணரான நாராயணரிடம், உங்களை மகிழ்விக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினர். உயர்ந்த ஆன்மா கொண்ட மாண்டவ்யரின் முன்னிலையில் அவர்கள் அனைவரும் கலக்கமடைந்தனர். அவர்கள் மிகுந்த பதற்றத்துடன் அவரை நெருங்கி, அவர் இறந்து விட்டாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்று வினவினர். அவரது அவல நிலையை கண்டு அவர்கள் மிகுந்த துயரமடைந்தனர். அந்த துயரத்தை மனதளவில் தாங்க இயலாமல் அவர்கள் இவ்வாறு கூறினர், அவரிடமே வினவலாம், அவர் ஒப்புக்கொண்டால் அந்த அரசனை சாம்பலாக்குவோம். இதனை கேட்ட நாராயணர் பின்வருமாறு கூறினார், நான் உயிருடன் இருக்கும் போதே என் சகோதரன் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டான். என் வாழ்விற்கே இது அவமானம். ஆயினும் தவத்தின் வல்லமை உள்ளது. என் சகோதரன் சூலத்தில் ஏற்றப்பட்டிருப்பதை கண்டு என் மனம் பிளந்து போகிறது. இருப்பினும் அரசன் உள்பட அந்த முழு ராஜ்யத்தையும் நான் சாம்பலாக்கும் வகையில் ஒரு செயலை செய்ய போகிறேன். நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். இப்படி கூறிய பின்னர் அவர் தன் கரத்தினில் நீரை எடுத்து மந்திரங்களால் அதை சக்தி ஊட்டினார். அவர் கோபத்துடன் உற்று நோக்கிய போதே ஹூம்காரம் என்ற சப்தம் கேட்டது. அதனால் முனிவர்கள் திகைப்படைந்தனர். ஹூம் என்ற சப்தத்தை செவிமடுத்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிறந்த அந்தணர்கள் மாண்டவ்யரை அணுகி, அந்தணரை, குற்றமற்ற ஒருவரை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்று அரசனை நிச்சயம் கொல்லவிருக்கும் அந்த சாபத்தை நீங்கள் திரும்ப பெற விரும்புகிறீர்களா என்று வினவினர். முனிவர்களின் சொற்களாக செவிமடுத்த மாண்டவ்ய முனிவர் மிகவும் வேதனையுடன் கூறினார், முனிவர்களே, உங்களுக்கு எப்போதும் நல்வரவு. சிரம் தாழ்த்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஆர்க்கியம், வரவேற்பு, நீர், மரியாதை மற்றும் வழிபாட்டிற்கு தகுதியான நீங்கள் அனைவரும் இங்கே அமருங்கள். முழு மன ஒருமையுடன் மாண்டவ்ய முனிவர் அனைவரிடமும் கூறினார், நான் அனுபவிக்கும் இந்த கொடிய துன்பம் முற்பிறவியில் செய்த செயல்களின் பலனாகும். அதற்காக வருந்தாதீர்கள். உண்மையில் செய்த பாவத்தின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். முனிவர்கள் வினவினர், ஒருவர் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு வழிவகுக்கும் செயல் எது? எந்த தானம் அல்லது தர்மத்தின் அறச்செயலின் பலனாக ஒருவர் ஸ்வர்க்கத்தை அடைகிறார்? மாண்டவ்யர் கூறினார், பிறருடைய செல்வத்தை கொண்டு வாழ்வை நடத்துபவர்களும் தாராளமாக தானம் செய்யாதவர்களும் மீண்டும் பிறக்கிறார்கள். சிறந்த அந்தணர்களே, பின்வரும் மனிதர்கள் கொடிய நரகத்தில் விழுந்து சண்டாளராக தாழ்ந்த குலத்தில் மீண்டும் பிறக்கிறார்கள். முறையாக புனித நீராடாதவர்கள், ஜபம், ஹோமம், தேவர் வழிபாடு, விருந்தோம்பல், விசேஷ தினங்களில் பித்ருக்களுக்கான சார்த்தம், திதி மற்றும் வழக்கமான தானம் ஆகியவற்றை செய்யாதவர்கள், அவர்கள் மீண்டும் மிகவும் ஏழைகளாகி மீண்டும் பாவங்களை செய்கிறார்கள். பாவங்களின் வலிமையால் அவர்கள் நரகத்திலேயே தங்கியிருக்கிறார்கள். அதே காரணத்தினால் பிறப்பிற்கு மூலமான இந்த நிலையற்ற உலகில் மீண்டும் பிறக்கும் அனுபவத்தை பெறுகிறார்கள். அவர்கள் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் மீண்டும் பிறக்கிறார்கள். முறையாக புனித நீராடுபவர்கள், அந்தணர்கள் மற்றும் தேவர்களிடம் பக்தி கொண்டவர்கள், புலன்களை அடக்கியவர்கள், உயிரினங்கள் மீது எப்போதும் கருணை கொண்டவர்கள் ஆகியோர் தேவர்களின் உலகங்களில் வாழ்கிறார்கள். எப்போதும் அறநெறியில் இருப்பவர்களும் அகங்காரம் மற்றும் கோபத்தை வென்றவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். நல்ல கல்வியும் நற்பண்பும் கொண்டவர்கள், பிறரை துன்புறுத்தாதவர்கள், பிறர் மனைவியரை அறவே விலக்கி தங்கள் சொந்த மனைவியருடனே மன நிறைவு கொண்டவர்கள், இவ்வுலகில் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவர்கள் இயல்பாகவே தூய்மையானவர்கள் மற்றும் பாவங்கள் அற்றவர்கள். முனிவர்கள் கூறினர், சிறந்த பிராமணரை, முற்பிறவியில் தாம் செய்த பாவம் என்ன? சூலாயுதத்தில் கழுமரத்தில் ஏற்றப்படும் இழிவான துன்பத்தை தாம் ஏன் அனுபவிக்க நேர்ந்தது?
தாம் சூலாயுதத்தில் ஏற்றப்பட்டிருப்பதைக் கண்டு நாங்கள் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். தாம் அதிலிருந்து பாதுகாப்பாகவும் உயிருடனும் இறக்கப்படுவதை காண இயலுமா? வலி மற்றும் துயரத்தினால் ஏற்படும் வேதனைகள் இருந்த போதிலும் தாம் அதனை சிறிதும் உணராதவராக தோன்றுகிறீரே. மாண்டவ்ய முனிவர் கூறினார், ஒருவர் செய்ததை அவரே அனுபவிக்க வேண்டும். முந்தைய செயல்களின் நற்பயனையோ அல்லது தீய விளைவுகளையோ வேறு யாரும் அனுபவிப்பதில்லை. ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு இடையே ஒரு கன்றுக்குட்டி தன் தாயை கண்டறிவது போல, அதே போல முந்தைய ஒருவரின் செயல் அவருக்கே திரும்ப வந்து சேரும். ஒரு செயலின் விளைவை, அது நல்லதோ அல்லது தீயதோ, அனுபவிப்பதை தவிர அதிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது. தாய், தந்தை, சகோதரன், மனைவி, புதல்வர்கள் அல்லது நண்பர்கள் என யாரும் அந்த விளைவை நமக்காக அனுபவிக்க இயலாது. நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், என் கூற்றை கேளுங்கள். அந்தணர்களே, என் இளமை பருவத்தில் நீராடும் பொழுது அழுக்கை நீக்குவதில் அதிக நேரம் செலவிடுவேன். அறியாமையாலும் சிறுபிள்ளைத்தனத்தாலும் பேன்களை முட்களால் குத்திக் கொள்வேன். தலையிலும் உடல் முழுவதும் எண்ணெய் பூசும்போது பேன்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன். முடியை வாரிக்கொண்டே முட்களால் அவற்றை குத்திக் கொள்வேன். அவற்றை கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தின் விளைவாகவே எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சிறிது காலம் சென்ற பின்னர் நான் நோயற்ற முக்தியை அடைவேன். சிறந்த முனிவர்களே, நீங்கள் யாரும் இதற்காக துயரப்பட வேண்டாம். இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது நான் யாரையும் சபிக்கவோ அல்லது யாருக்கும் எதிராக பாவம் செய்யவோ மாட்டேன். சில தினங்கள் இந்த கழுமரத்தில் இருப்பதன் மூலம் அந்த பாவத்தை போக்கிக் கொள்வேன். அந்தணர்களே, நான் செய்த முந்தைய செயலின் விளைவை நானே ஏற்று அனுபவிப்பேன். மன்னரின் தவறு மன்னிக்கப்பட வேண்டும். உங்கள் கோபம் தணியட்டும். மாண்டவ்யரின் சொற்களை கேட்ட முனிவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் மதிப்பும் கொண்டு சரியே என்று முழங்கினர். நாராயணர் கூறினார், மன்னரையும் அவரது புரோகிதர்களையும் ராஜ்யத்தையும் சாம்பலாக்க வல்ல மந்திர சக்தி ஊட்டப்பட்ட இந்த நீரை நான் எங்கே கொட்டுவது? மாண்டவ்யர் கூறினார், காலகூட விஷயத்திற்கு இணையான இந்த நீரை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதனை சமுத்திரத்தில் கொட்டச் செய்கிறேன். தேவர்களின் காரியத்தை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அதன் பின்னர் கஷ்யப முனிவர் முதலான முனிவர்கள் அனைவரும் மாண்டவ்யரை வணங்கினர். அவரிடம் விடை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். அவர்கள் புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது, முனிவர்களே, 5ஆம் நாளில் மீண்டும் என் முன்னிலைக்கு வருவதாக உறுதியளியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது. அப்படியே ஆகட்டும் என்று நாரத மாமுனிவரும் மற்றவர்களும் உறுதியளித்தனர். அந்த பிராமணர்கள் அங்கிருந்து சென்ற பின்னர் 2ஆம் நாளில் சாண்டிலி என்னும் பெண் துறவி அங்கு வந்தார். அவள் தன் கணவனை தலையில் சுமந்தவாறு இரவில் அலைந்து கொண்டிருந்தாள். அவள் அந்த முனிவரை, மாண்டவ்யரை கவனிக்கவில்லை. யுதிஷ்டிர மன்னரை அதிகப்படியான சுமையால் அவள் தள்ளாடினாள். சூலத்தில் அறையப்பட்டிருந்த அந்த பிராமணரை அவள் காணவில்லை. தடுமாறிய அந்த பதிவிரதை சூலத்தில் இருந்த பிராமணரின் முழங்கால்கள் மீது மோதி கீழே விழுந்தாள். தடுமாறி விழுந்த அந்த பெண்ணின் செயலால் முனிவருக்கு கடும் வலி ஏற்பட்டது. விதியால் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த துன்பத்துடன் தற்போதைய இந்த சூழலும் தாங்க முடியாததாக மாறியது. அவர் கூறினார், பாவத்தின் பலனாக மேலும் ஒரு துன்பமா? ஐயகோ, என் வலி மிக கொடியதாக உள்ளது. பாவியான பெண்ணே, பயனற்ற ஒரு செயலில் ஈடுபட்டு நீ எனக்கு மேலும் துன்பத்தை இழைத்து விட்டாயே. ஏன் இப்படி செய்தாய்? உன் விருப்பப்படி அலைந்து திரியும் ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணாகவே உன்னை நான் காண்கிறேன். நீ ஒரு பெண் திருடியா அல்லது அரக்கியா? இவ்வாறு கூறி மீண்டும் மீண்டும் புலம்பிய அவர் இறுதியில் மயக்கமடைந்தார். முனிவர் மாண்டவ்யரின் துன்பங்களை அறிந்த முனிவர்களும் அனைத்து துறவிகளும் மனதளவில் மிகுந்த கலக்கமடைந்தனர். அவர்கள் அவளிடம் வினவினார்கள், பெண்ணே, இரவில் ஏன் இப்படி அலைகிறாய்? நீ சுமந்து செல்வது என்ன? இந்த பையில் ஏதோ கனமான பொருள் இருக்கிறது. இங்கு வந்ததன் நோக்கம் என்ன? துன்பத்தில் உழன்று அடுத்தடுத்த துயரங்களை சந்திக்கும் நீ இந்த முனிவருக்கு துயரத்தை உண்டாக்கி இருக்கிறாயே. சாண்டிலி கூறினாள், நான் அசுர பெண்ணோ கந்தர்வ பெண்ணோ பிசாசோ அல்லது அரக்கியோ அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கணவனிடம் பற்றுறுதி கொண்டவளாகவும் தவத்தில் உறுதியுடனும் இருக்கும் கற்புக்கரசி நான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். காமத்தாலோ கோபத்தாலோ நான் ஆட்கொள்ளப்படவில்லை. யாருடனும் எனக்கு பகையோ பொறாமையோ இல்லை. அறியாமையாலும் என் விழிகள் சரியாக காண முடியாததாலும் நான் தடுமாறிவிட்டேன்.
என்னை மன்னிப்பது உங்கள் கடமை. பகல் நேரத்தில் நோயால் அவதிப்படும் என் கணவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவே நான் அவரை சுமந்து செல்கிறேன். இந்த பைக்குள் இருப்பவர் என் கணவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் நோயாளி என்பதால் நான் அவரை சுமக்கிறேன், உணவளிக்கிறேன், ஆடை அணிவிக்கிறேன். இந்த முனிவர் சௌனக குலத்தின் தலைவர் என்பதையும் நான் அவருடைய மனைவி சாண்டிலி என்பதையும் அறிவீர்கள். அறவழியில் கணவருக்கு பணிவிடை செய்யும் ஒரு கற்புக்கரசியின் மீது சினம் கொள்ளாதீர்கள். எங்களை விருந்தினராக கருதுங்கள். உங்களை போன்ற சான்றோர்களை அணுகிய என்னை மன்னிப்பது உங்கள் கடமை. முனிவர்கள் கூறினார்கள், தன்னிச்சையாக செயல்படும் நீ மற்றவர்களின் துயரத்தையும் வலியையும் அறியாதவளாக தோன்றுகிறாய். நாளை காலை சூரியன் உதித்ததும் உன் கணவர் இறந்து விடுவார். தாழ்ந்த குலத்தில் பிறந்தவளே, உனது சொந்த துயரத்தை மட்டுமே நீ அறிவாய், மற்றவர்களின் துயரத்தை அல்ல. அந்த கொடிய சொற்களை செவிமடுத்து சாண்டிலி வருத்தமடைந்தாள். துயரத்தால் பீடிக்கப்பட்ட அவள் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் பின்னர் கோபத்தினால் அவளது விழிகள் சிவந்தன. முனிவர்களை உற்று நோக்கியவாறு அவள் இவ்வாறு கூறினாள். நல்லவர் ஒருவர் இல்லத்திற்கு வரும் பொழுது வரவேற்புடனும் அவருக்கு விருந்தினருக்கான உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றம் செய்பவளைப் போல நான் உங்கள் இல்லத்திற்கு வந்துவிட்டதாக தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் எனக்கு அளித்த உபசரிப்பு இதுதான். ஸ்வர்க்க இன்பங்களுக்கும் முக்திக்கும் வழிவகுக்கும் அந்த அற நெறியை நீங்கள் துளியும் கவனிக்கவில்லை. நான் ஒரு பிரஜாபத்தியன் ஆவேன். ஆணாதிக்க குடும்பத்தின் வாரிசாகிய என்னை நீங்கள் ஒரு காட்டுமிராண்டி பெண்ணை போல காண்கிறீர்கள். இன்று என்னிடம் உள்ள பெண்ணின் ஆற்றலை நீங்களும் விண்ணுலகில் உள்ள தேவர்களும் காணட்டும். என் கணவர் இறக்க மாட்டார். சூரியனானது உதயமாகாது. பேரண்டம் முழுவதும் இருளால் சூழப்படும். இரவு ஒருபோதும் முடிவிற்கு வராது. அவள் இச்சொற்களை உரைத்த போது சூரியன் அசைவற்று நின்றது. எங்கும் இருள் சூழ்ந்தது. அனைத்து வஷட்கார மந்திரங்களும் புனித சடங்குகளும் தடைப்பட்டன. ஸ்வாகாரம், ஸ்வதாகாரம் அல்லது பஞ்சயக்ஞ சடங்குகள் ஏதுமின்றி போயின. நீராடல், தானம் அல்லது ஜபம் போன்றவை நடைபெறவில்லை. சந்தியாவந்தன சடங்குகள் அனைத்தும் நின்று போயின. 6 மாத காலத்திற்கு நீர்க்கடன் மற்றும் பிண்டம் அளிக்கும் சடங்குகள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் போயின. ரேவா காண்டத்தின் 171ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.